வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாம் எடுத்துக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலரின் திருமந்திர பாடலாக 448வது பாடலை சிந்திக்கலாம். குயிர் குஞ்சி மூட்டையை காக்கை கூட்டிட்டால் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, குயில் குஞ்சு குயில் முட்டை போடுது அப்படின்னா அது தன்னோட கூடு கட்டிலாம் போடாது. அது தன்னோட முட்டையை என்ன பண்ணுங்க, காக்கை கூட்டில் போய் போட்டுரும். ஆனால் காக்கை என்ன பண்ணும், எல்லா முட்டையும் ஒன்றா இருக்க மாதிரி தான் அயர் பின்றி காக்கை என்ன பண்ணுது, சலிப்பு இல்லாமல் எல்லா முட்டையும் நம்மள் தான் நினச்சின்னு அது பாதுகாத்து வளர்க்குது. அப்போ இயக்கில்லை போக்கில்லை என்பதில்லை, அதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் ஒன்று தான், நம்ம குட்டி தான், நாம் போட்டது தான் அது முட்டை அப்படின்னு நினச்சிக்குது. அப்போ மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே. அப்போ மயக்கத்தில் என்ன பண்ணுங்க, காக்கா நம்ம முட்டை தான் அப்படின்னு சொல்லி அதை வளர்த்துக்குதுங்க. இது எதை உணர்த்துது அப்படின்னா, குயில் குஞ்சு மூட்டையை காக்கை கூட்டிட்டால், காக்கை என்பது நம் உடல் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடலில் ஒரு ஜீவன் உருவாகிறது என்றால் இறைவன் தன்னை உணர ரசிக்க எடுக்கக்கூடிய அந்த உருவத்தை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு துளி விந்து நேரத்தில் உருவானது தான் இந்த உடல். அப்போ இதுக்கு முன்னாடி சேர்ந்துருந்தால் அண்ணனோ அக்காவோ, இதுக்கு பின்னாடி சேர்ந்துருந்தால் தம்பியோ தங்கச்சியோ போத்துக்கலாம். அப்போ நாம் வந்திருக்கிறோம் நம்ம அப்பா அம்மா மூலியமான, நம்ம அப்பா அம்மா கூட ஒரு காக்கை தான். அந்த கூட்டில் என்ன பண்ணுறாங்க, இறைவன் என்ற அருட்பேராற்றல் குஞ்சு என்ற அந்த முட்டையை குயில் முட்டையை வைத்து வைக்கிறது. அந்த குயில் என்ன பண்ணுதுங்க, அதில் வச்சுட்டோன்னே இப்போ இந்த உடலுக்குள்ள இறைவன் நம்மளுக்குள்ள உயிரை வச்சிடறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். ஒரு காக்கையை போல தான் நாம் வளர்த்து நாம் அதுக்கு பாதுகாப்பாக அயற்பின்றி இயக்கில்லை அப்படிலாம் இல்லாமல் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் இது என்னோட குழந்தை, இது என்னோட வளர்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு எல்லா முட்டையும் ஒன்றா காக்கா எப்படி பார்க்குதோ அதே போல் நாம் அந்த முட்டையை நம்ம பிறக்கக்கூடிய குழந்தையை நாம் பார்க்குறோம். ஆனால் மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்ற போல் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோங்க, இது எனக்கு சொந்தம், இந்த முட்டை எனக்கு சொந்தம் சொல்லி தான் நம்ம வளர்க்குறோம். ஆனால் வளர்ந்து வந்த பிறகு தான் தெரியுது, அது ஒரு ஸ்டேஜ் வரலும் பார்த்திங்கன்னா அம்மான்னும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வளர அவங்களுக்கு அறிவு சேர 14-15 வயசுக்கு மேலே அவங்களோட அறிவு சேரும் பொழுது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இயக்கத்தை உருவாகிறது. அதுபோல் நாம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை நம்ம மூலியமாக, நம்ம அம்மா நமக்கு காக்கை போல் இந்த இறையாற்றல் இருந்து நம்மளை இயக்கி வெளியே அமைச்சிருக்கு. அதே போல் நாம் ஒரு காக்கை போல, ஒரு கூடு போல நம்ம மூலியமாக ஒரு குழந்தையை உருவாக்கி இறைநிலை அனுப்பி வைத்திருக்குது என்ற நிலையை நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா, இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, சுவாமி சொல்வார் பாருங்க, தாமரை இலை தண்ணீர் போல் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. எதுக்கு இருக்கணும், ஞான வாழ்வு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக துறவு வாழ்க்கை வேணும். எதுவுமே நமக்கு வேணும், ஆனால் எப்போ உபயோகத்துக்கு மட்டும்தான். அப்படி அடுத்த நிமிஷம் வேணான்ற நிலையில் நாம் எப்பயும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஆகட்டும், நமக்கே கூட ஆகட்டும், எப்போனா இந்த உடல் இறைவன் எடுத்துக்கூடிய இந்த ஜீவன் எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த உடலை எனக்கு உழைக்கின்றது அப்படின்னா இதை போற்றி பாதுக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா நாமும் சிறப்பாக வாழ்வோம். நம்மை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும், மாமனார் மாமியாராகட்டும், இல்லை பிள்ளைகளாகட்டும், அவங்களுக்கு நல்லது செய்வோம், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்தாவே நாமும் வளருவோம், மற்றவங்க வளருவோம் என்று சொல்லி எல்லாம் நாம் இணைந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புகளுக்கு இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.